இந்த இடத்துல யாருமே அரசியல் கட்சியை முன்னிறுத்தாம எல்லாரும் மாணவர் என்ற அடிப்படையில் தான் முன்னிறுத்தணும். இது வரைக்கும் அவங்க சிஜேபி கழகம் அந்த மாதிரிலாம் அவங்க பயன்படுத்தவே கிடையாது. ரெண்டாவது அவங்க பிளாக் ட்ரெஸ் நார்மல் ட்ரெஸ்ல தான் இருந்தாங்க. திடீர்னு அந்த ட்ரெஸ் போட்டு நாங்க நின்று அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கல. ரொம்ப ரொம்ப ஒரு வாரத்துல இன்னைக்கு வரைக்கும் இங்க வந்து நின்ன எத்தனை பேருக்கும் இன்னைக்கு கிடைச்ச வெற்றியில பங்கு இருக்கு. அந்த பங்க இன்னைக்கு நாங்க மட்டும்தான் பண்ணோம்னு எடுத்துட்டு போற மாதிரி இருந்தது அந்த டி-ஷர்ட். கம்ப்ளீட்லி சிஜேபிக்கான ஃபேர் இது, எங்களுக்கு நடந்த அன்ஃபேர். We are here to ban only, not for the fair. பொது ஜனங்களையும் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. இனி சிஜேபி அப்படின்னு ஒண்ணு இல்லாம போறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல இனி சிஜேபி நிலைக்காது. இங்க இருக்கிற எல்லா இளைஞர்களுமே அம்பேத்கர், பெரியார், மார்க்சியத்தை ஃபாலோ பண்ற இளைஞர்கள் மட்டும்தான் இந்த இடத்துல குழுமி. அப்படி இவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட் நம்பி இவ்வளவு ஆர்கனைஸ்டா இருக்கிற இந்த இளைஞர்களை நீ வெளியே போன்னு சொல்ற வார்த்தை, இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து ஒருத்தர் பேசின வார்த்தை எங்களுக்கு உண்மையாவே மனசளவுல வலிக்குது. இந்த இடத்துக்கு வந்தது நாங்க சிஜேபி நம்பி கிடையாது, இந்த ஆபீஸ் நம்பி. இந்த ஆபீஸ் எத்தனையோ போராட்டங்கள் நடத்திருக்கு, எத்தனையோ விஷயங்களை நடத்திருக்குன்றதுனால இந்த ஆபீஸ் நம்பி தான் இந்த இடத்துல நாங்க வந்து நின்னோம். ஆனா நீ வெளியே போன்னு சொன்னது ரொம்ப ரொம்ப மன வலிக்குது. இது அன்பேர். தயவு செஞ்சு இளைஞர்களை பயன்படுத்தாதீங்க. அவங்க இந்த ஆபீஸையும் மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க, இந்த சிபிஎம்ஐயும் மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. ஐ ஸ்டாண்ட் ஃப்ரண்ட் இன் ஆல் தீஸ் டேஸ். நான் முன்னாடி நின்றுக்கேன். ஐ நாட் பிலாங்ஸ் டு எனி பார்ட்டி, எனி ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் ஆர் எனிதிங். ஐ அம் ஆன் பிஹாஃப் ஆஃப் பப்ளிக். ஐ ஸ்டாண்ட் ஃப்ரண்ட். நான் என்னோட முகத்தை எல்லாருக்கும் காட்டியிருக்கேன். எல்லாரும் என்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. இப்போ ஐ அம் நாட் பிலாங்ஸ் டு சிஜேபி. நான் ஆமா பேன் நீட்ட முன்னிறுத்தி டிவிகே நண்பர்கள் வாங்க, டிஎம்கே நண்பர்கள் வாங்க, என்டிகே நண்பர்கள் வாங்க, ஏடிஎம்கே நண்பர்கள் வாங்க, எல்லாரும் சேர்ந்து போராடலாம்னு நான் கூப்பிட்டிருக்கேன். இப்ப என்கிட்ட கேள்வி கேட்பாங்கல்ல, நான் என்ன பதில் சொல்லணும்னு. சிஜேபியை சேர்ந்தவர்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் பதில் சொல்லுங்க. உங்களோட ஷிட்ஸ் என்னால வாங்கிக்க முடியாது. அனைத்து தோழமை கட்சிகளையும் நாங்க ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறோம். இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களால் நடத்தப்பட்ட போராட்டம். இது வந்து எந்தப்பட்ட தனி கட்சியோ தனி நபரோ தனிப்பட்ட அமைப்போ முன்னிறுத்தி நடத்திய போராட்டம் கிடையாது. அவங்க முதல் நாள் எல்லாருமே எங்களை மாதிரி காமனா தான் இருந்தாங்க. இப்ப முடிகிற நேரத்துல மட்டும் எதனால டி ஷர்ட்டை போட்டு அவங்க அமைப்பை வந்து இது பண்றாங்களா, பிரபலப்படுத்துறாங்களா? அதே மாதிரி 6 நாளுமே தொடர்ந்து பேன் நீட் தான் நாங்க எல்லாருமே பேசணுமே தவிர இங்க வந்த அனைத்து கட்சி தலைவர்களும் கூட பேன் நீட் தான் பேசினாங்க. ஒரே ஒரு தலைவர் கூட ஃபேர் நீட்னு தமிழ்நாட்டுல ஒரு கட்சி சார்ந்த எவனும் பேசல. எல்லாருமே பேன் நீட், எங்களுக்கு நீட் வேணாம் தானே பேசினாங்க. இப்ப மட்டும் எதுக்கு ஃபேர் நீட் நாங்க ஒத்துக்கணும்? வச்ச பேனர் என்ன எல்லாருமே ஆரம்பத்துல ஏமாத்தினே இருக்கிறான். அவனுக்கு எதிராக தான் நாங்க உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கோம். இப்ப எங்க கூட இருந்து எங்களை மாதிரியே ஒரு வேஷம் போட்டுன்னு எங்க கூட இருந்தா எங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. லிட்டரலி நாங்க ஏமாந்துகிட்டே இருப்போம். நீங்க ஏமாத்திட்டே இருங்க. இங்க பாருங்க, இது வந்து ஆனா எத்தனை வாட்டி ஏமாந்தாலும் திரும்ப திரும்ப நிக்கதான் செய்வோம். ஏன்னா நாங்க நின்னது எங்களோட ஃபியூச்சர் ஸ்டூடண்ட்ஸ்க்காகவும் எங்களோட குழந்தைகளுக்காக. யாரு கொண்டு வந்து உட்கார வைக்க போறீங்க? வேற யார் வந்து உட்கார வைக்க போறீங்க? எங்களோட ஐடியாலஜி லெஃப்ட் ஐடியாலஜி இருக்க யாரையாவது நிறுத்த போறீங்களா? மாணவர்களுக்கு நல்லது செய்யறவங்க யாரையாவது நிறுத்த போறீங்களா? யோர் பார்ட்டில இருந்து உங்களை மாதிரி இன்னொரு ஏமாற்றுக்காரரை நீங்க நிறுத்த போறீங்க இல்லையா? எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தெரியும் அடுத்து என்ன நடக்கணும். ஃபேர் நீட்னு முழக்கம் எழுப்பினா என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியும். அதனால பேன் நீட்டை நம்பி மட்டும்தான் நாங்க வந்தோம். பேன் நீட்டுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க எங்களுக்கு சொல்லுங்க. தொடர் இன்னைக்கு நம்ம வந்து இங்க வந்து எல்லாருமே வந்து பேன் நீட் தான் வந்து முழக்கம் போட்டோம். பேன் நீட்ன்றதுக்காக தான் எந்த அமைப்பும் சாராம சிபிஐயோ சிஜேபி எதுவுமே இல்லாம தான் நான் இண்டிவிஜுவலா ஒரு பர்சனா அதுக்காக தான் இங்க கூடணும். இங்க கூடணும் போது ஸ்டார்டிங் டேல இருந்து நம்ம கூட பயணிச்சுட்டு இருக்கோம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் வேலை செய்யறோம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும் போது கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம பேன் நீட்டுக்காக தான் நம்ம வந்து போராட போறோம் அப்படின்றதா ஸ்டேஜ்ல 1000 வாட்டி சொன்ன வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நம்பி இப்போ இதை நம்பி நிறைய பேர் சோசியல் மீடியாலையும் சரி, டெலிவிஷன் எல்லா நாளுமே வந்து டெலிவிஷன்ல வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க எல்லாரும் இங்க தானே இருந்தீங்க தொடர், எல்லாருமே உங்க எல்லா இதுலயும் வந்து இதா இருக்கும், எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் பதில் என்ன? இப்போ எல்லாரையும் போட்டு இந்த மாதிரி வந்து நீங்க தானே சொன்னீங்க பேன் நீட்ன்ட்டு. இங்க ஒரு ஆளுடைய முகத்தை நம்பி பல பேரும் வந்திருக்காங்க தொடர்.
இப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன, அதனால அந்த ஒரு நபருக்காக இல்ல, இது மாதிரி 1000 பேரு ஏய் வாடா போராட்டம் பண்ணலாம், பேன் நீட்டுக்கு போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. வந்தது மட்டும் இல்லாம நிறைய பேரு இங்க வந்து தொடர்ச்சியா வேலையும் பார்த்திருக்காங்க. வேலையும் பார்த்து எல்லாமே பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது என்னன்னா, அவங்க வந்து உடனே நம்ம வந்து கலையிறோம் அப்படின்னு சொல்லும் போது சத்தியமா ஏத்துக்க முடியல. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து முழக்கமிட்டது பேன் நீட் தான். ஃபேர் நீட்னு சொல்லி நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனையே இல்லை, எல்லாரும் சைலண்டா வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனா நம்ம போட்டது பேன் நீட். இது எப்படி நம்ம குடுக்கிற ஒரு வாக்கை வச்சு நம்ம வந்து அதுவும் எங்க நிக்கிறோன்றதா ரொம்ப வலி. இதே ஒரு பப்ளிக் ஸ்பேஸா இருந்து நீங்க போங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஒரு 100 வருஷ வரலாறு கொண்ட ஒரு பார்ட்டியோடைய ஒரு இடத்துல எல்லா போராட்டங்களையும் முன்னின்று நடத்துற ஒரு பார்ட்டியோட இடத்துல நின்றுகிட்டு கிடைக்கணும்னு சொல்லி நீட் ஒழியும் வரை மாணவர் போராட்டம் என்று தொடரும். மாணவர்கள் என்றுமே தொடருவாங்க. இங்க சாவக்கூடாதுங்க. ஆமா, அது Government did not ban the NEET, we will make them ban the NEET. Yes. Until that we will not be quiet, we will not shut our mouth. மாநில சுயாட்சியை ஒருபோதும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். மாணவர்கள் மட்டும் இல்ல, நிப்போம். மாணவர்கள் மட்டும் இல்ல, இன்னைக்கு நடந்தது எல்லாருமே உங்க டிவில வந்து காட்டியிருப்பீங்க. மாணவர்கள், இளைஞர்கள் மட்டும் இல்லாம பெற்றோர்கள், குழந்தைகள். ஒரு குழந்தை வந்து பேசிட்டு போச்சு தோழர், அந்த குழந்தைக்கு என்ன பதில்? என் அக்கா வந்து அழுவுறா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன பதில்?